மீன் குழம்பு வைங்க. தண்ணி சட்டியை எடுத்து அடுப்பில் வைங்க. எண்ணெயை ஊற்றுங்க. கடகடன்னு எண்ணெயை ஊற்றுங்க. வெந்தயத்தை போடுங்க. வெந்தயம், அதே வெந்தயம் மஞ்சள் கலரில் இருக்கும்ல, அதே வெந்தயம். வெந்தயத்தை போட்டிலா பொரிய விட்டாச்சு. சத்த பொரிய விடுங்க. சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. கிண்டுங்க கிண்டுங்க கடகடன்னு கிண்டுங்க. ஸ்பீடாக வேலையை பார்க்கணும். ஆமாம், அப்படிதே. தக்காளியை போடுங்க. அரை கிலோ மீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. உப்பு போடுங்க. கிண்டி விடுங்க. நல்லா வதக்குங்க. கடகடன்னு வதக்கணும். அப்படிதே வதக்கணும். வதக்கு வேகமாக வதக்கு. சுறுசுறுப்பத்திலையே அப்படித்தேன். அப்படி வதக்கி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேரம் விட்டு கிண்ட விட்டிதேன். கிண்டி விட்டுட்டு மிளகாய்ப்பொடி மல்லிப்பொடி போடுங்க. மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கிண்டு 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 நல்லா கிண்டிக்கும். வெங்காயத்தை தக்காளியை நல்லா உடச்சி விடணும். இல்லை உடச்சி விட்டு கிண்டு கிண்டு அப்படித்தேன். ஆமாம், அப்படித்தேன். இப்போ மல்லித்தூள் மிளகாத்தூள் ஆமாம் போட்டாச்சு. கிண்டுங்க. புளி தண்ணி ஊற்றுங்க. புளி தண்ணி அவ்வளோதான். ஊற்று மறுபடியும் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்று. நான் எவ்வளோ ஊற்ற முடியும் ஊற்று. அரை கிலோ மீனுக்கு எவ்வளோ ஊற்ற முடியும் ஊற்று. புளி தண்ணியை ஊற்றிவிட்டு ஆமாம் அப்படித்தேன். கிண்டு. கரண்டியில் இருக்கிறத அதை கரைஞ்சி ஓடிடும். அப்புறம் மீனை போட்டு கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான். முடிஞ்சு. கொதிக்க வச்சு மீனுக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மீனை போடணும். மீனை போட்டு கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதே. முடிஞ்சு. இதே மீன்.